ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம மொபைலில் இருக்க வசதி தான். அது நிறைய பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மற்றும் நம்ம மொபைல் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லது உங்கள்கிட்ட யாரும் டவுட்ஸ் கேட்டாலும் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? ஃபஸ்ட் நான் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய்ட்டு மோஷனுங்கிறது இருக்கும். ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசம். நம்ம போக வேண்டிய இடம் இந்த மோஷனுங்கிறது தான். இதில் மோஷன் அண்ட் கெஸ்ட்யூன் இருக்குல்ல, இதுதான். இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஏர் ப்ரௌஸ். இது எதுக்கு பயன்படுத்துனா, நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவாக கையில் வச்சு தான் தள்ளிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த அவசியமே கிடையாது. நீங்கள் சென்சாருக்கு மேலே உங்கள் கையை அப்படி மொபைலை தொடணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி தள்ளினீங்கன்னா போதும். இந்த உதாரணமாக இந்த இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள், டெமோ காட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம மொபைலை தொடணுங்கிற அவசியமே கிடையாது. சென்சாருக்கு மேலே உங்கள் கையை ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஃபோட்டோஸாக வரும். லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோஸாக வரும். அதுக்கு தான் இது பயன்படுது. இது நிறைய பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது. இது எதுக்கு பயன்படுத்துனா, உதாரணத்துக்கு உங்கள் கையில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொபைலை தொடறதுக்கு. நீங்கள் கையை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தொடர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அவசியமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் மொபைலை தொடாமலே ஸ்க்ரீனை ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் தள்ளி பார்க்க முடியும். அதுக்கு தான் இது பயன்படுது. ஓகே, நிறைய பயன்பாடு இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு. சரியா? இது கேலரியில் உள்ளதும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி மியூசிக் பிளேயரில் உள்ளதும் பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? டெமோ காட்டியிருக்க பார்த்துங்க. கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு 2 புள்ளி மாதிரி இருக்கும். அதுதான் சென்சாரு. இப்போ அம்புக்குறி வந்துட்டு போச்சு பாருங்கள். அதான் இப்போ அம்புக்குறி வந்தது பாருங்கள். அதுதான். சரி, அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம கையை காட்டணும். அப்போ தான் ஃபோட்டோஸ் வேறு மாறும். நான் உங்களுக்கு டெமோ பண்ணி வேணால் காட்டுறேன். அடுத்து என்னென்னா, பலம் ஸ்வைப் டு கேப்சூர். இது எதுக்கு பயன்படுத்துனா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. இது ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலில் கையை வச்சு, மொபைல் மேலே கையை வச்சு ரைட் சைடில் இழுத்து போனாலும் சரி, லெஃப்ட் சைடில் இழுத்தாலும் சரி, ஃபோட்டோஸ் விழுந்துடும். நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இதில் டெமோ பண்ணி காட்டியிருக்காங்களா, அதே மாதிரி தான் பாருங்கள். ஆன் பண்ணுறது மேலே இருக்க அந்த பச்சை கலர் லைட் எரியும். இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன், இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த ஏர் ப்ரௌஸும் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். சரி, ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். கேலரி போகிறேன். ஃபஸ்ட்டு கேலரியில் போய்ட்டு இப்போ ஒரு ஆல்பம் ஏதாவது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஜஸ்ட் மினிட், கேலரி விட்டு வெளியில் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆல்பம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஃபோட்டோவாக நம்ம பார்க்குறதா என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோவாக தள்ளி தள்ளி தான் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் மேலே லென்ஸுக்கு மேலே இப்போ கையை கொண்டு போகிறேன் பாருங்கள். தொடவே இல்லை, மொபைலை வந்துகிட்ருக்கா. மொபைலில் தொடங்குற அவசியமே கிடையாது. நான் இப்போ லென்ஸ் மேலே கையை என்னோடய கையை அசைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி இந்த டெமோவில் பார்த்தோம் அதே மாதிரி தான். நம்ம ரைட் சைடில் இப்போ நான் ரைட் சைடில் தள்ளுறேன். ரைட் சைடில் இருக்க ஃபோட்டோ அதாவது வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் தள்ளுறேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வருது. சரியா? இந்த மாதிரி தான் பயன்படுத்துறது. இது கண்டிப்பாக பயன்படும். சரியா? அடுத்து என்னென்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம மொபைலில் மேலே கையை வச்சு ஒரு இழுக்கணும், ரைட் சைட்லையோ அல்லது லெஃப்ட் சைட்லையோ. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் விழுந்துருச்சு பாருங்கள். ஃபோட்டோ வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். அந்த டெமோ காட்டின மாதிரி தான். டெமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மொபைல் மேலே கையை வைக்கணும். அது வைக்கிறதுக்கு முன்னால் மோஷனில் போய்ட்டு அந்த பலமில் ஆன் பண்ணி வைக்கணும். அதாவது நான் மறுபடியும் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டிங்கில் மோஷனும் இருக்கும். அதில் மோஷன் அண்ட் கெஸ்ட்னு இருக்கும். அதுதான். அதில் கடைசி இருக்குது பாருங்கள். இதில் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க பயன்படுறது இது. சரியா? ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மேலே கையை வச்சு நம்மளால் தள்ள முடியும். சரியா? இது ரொம்ப சுலபமான முறை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய பவர் பட்டனு, அடுத்து வால்யூம் பட்டன், இந்த மாதிரிலாம் பட்டன் அழுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அவசியம்லாம் கிடையவே கிடையாது. சுலபமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மாதிரி எடுக்க முடியும். இந்த பலம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. சரியா? அடுத்து ஏர் ப்ரௌஸ். இது நம்ம ஃபோட்டோஸ் ஒரு ஃபோட்டோவாக மொபைலை தொட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. லென்ஸுக்கு மேலே நம்ம கையை கொண்டு போனால் போதும். இந்த டெமோ காட்டியிருக்க மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும். உங்களுக்கு வேறு ஒரு ஃபோட்டோஸ் மாறிட்டு இருக்கும். சரியா? இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க பயன்படுத்திங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதனால் என்ன பலன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு பெட்டி கடை வீடியோஸ்லாம் நீங்கள் சுலபமாக பார்க்க முடியும். டைம்லைன்லேயே நம்ம எப்போ ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அது டைம்லைன்லேயே காட்டிடும். சரியா? நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு தான் இது பயன்படுது. இதில் ஆண்ட்ராய்டு பெட்டி கடை 46 வீடியோஸ் 901 சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, இந்த இடத்துல ரெட் கலரில் காட்டும். சப்ஸ்கிரைப்னு இருக்கலாம் அந்த இடத்துல 901, அந்த இடத்துல ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, அதோட பலன் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. டைம்லைனில் காட்டிடும். சரி, அதுக்கு தான் இது பயன்படுது. இப்போ பாருங்கள், இதான் ஹோம் ஸ்க்ரீனு. இதில் பாருங்கள், நான் எதுவுமே சர்ச் பண்ணல, ஆனால் வீடியோஸ் வருது பாருங்கள்.
ஏன்னா நம்ம வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து வருது. சரியா? ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.